ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு தேங்காவை சிலுசிலாக எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நான் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். இப்போது சாதம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய், ரெண்டும் காஞ்சதுமே மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, தேவையான அளவு முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கம்மியாக கூட சேர்க்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கினா பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுமே தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் சேர்க்குறேன். பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கினதுமே பச்சை பட்டாணி, அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி நல்லா வெந்திருக்கு, அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் இது மட்டும் தான் சேர்க்குறேன். நமக்கு தேவைப்பட்ட காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட் எது வேணால் சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான காய்கறி. இப்போது அது கூடவே புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போது நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதான் தேங்காய் பாலில் தண்ணி விட்டு எடுத்தோம் இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். 2 டம்ளர் கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுமே கழுவி வச்ச அரிசியை சேர்த்துடலாம். நான் அரிசி 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான். பாஸ்மதி ரைஸ் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியே சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடுறேன். 2 விசில் வந்தாலே போதுங்க, சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ண பூண்டு, அரைச்சி வச்ச 2 தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி அரைக்காமல் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கலாம். ஆனால் நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தொக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் அரைச்சி சேர்த்தா சீக்கிரமாக வதங்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கணும். அந்த மஞ்சத்தூளில் இருக்கிற பச்சை வாசனையும் போகணும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டால் நல்லா வதங்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவோட எல்லா பச்சை வாசனை போனதுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். மசாலா வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாலே வெந்து வந்துடும். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வேக வச்ச முட்டையை சேர்க்க போகிறேன். உப்பு போட்டு வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேணும்னா இன்னும் மெலிசா கூட ஸ்லைஸ் போட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். நல்லா தொக்கா வெந்து வந்துடும். ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பார்த்து நடுவில் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. முட்டை உடையாமல் அப்படியே கலந்துக்கலாம். மொத்தமாகவே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதித்தாலே போதும்.
தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியாக தொக்கா வந்துடும். பாருங்கள், அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கோம், அதனால தான். இந்த தொக்கு கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம், பலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்தி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சூப்பராக சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ குக்கரில் தேங்காய் பால் சாதம் ப்ரெஷர் இறங்கிடுச்சு, பார்த்துடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. தேங்காய் பால் சாதம் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக தேங்காய் பால் சாதம், அது கூடவே முட்டை கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.